வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி காரக்குழம்பு செய்யலாங்க. எதுலன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி பாகற்காயை வச்சு தாங்க காரக்குழம்பு செய்ய போகிறோம். சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்பைஸியாக கசப்பு தன்மையே இல்லாமல் நாம் இன்றைக்கி பாகற்காய் காரக்குழம்பு வைக்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க, குழந்தைகள்லாம் கூட நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய வகையில் நாம் இன்றைக்கி இந்த பாகற்காய் காரக்குழம்பு வைக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாய் எடுத்துகிட்டு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பாருங்கள், நான் பாகற்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் உங்களுக்கு கசப்பு இருக்காது, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். நாம் இப்போ இதையே வெளியில் எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நான் கட் பண்ணி வச்ச பாகற்காய் எல்லாமே பொரிச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நெக்ஸ்ட்டு நாம் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம். அதுவும் நல்லெண்ணெயாகவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு ஏற்ப ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். ஒரு கொத்து அளவுக்கு கருகாப்பிலை இலையும் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருலாங்க. நாம் பாகற்காய் காரக்குழம்புக்கு மசாலா அரைக்கணும், அதுக்காக தான் நம்ம இதை வறுக்கிறோம். பாருங்கள், இப்போ எடுத்தாச்சு. ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டும் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுங்க. இதுவும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதை ஆற வச்சு நீங்கள் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஒரு கடாய் எடுத்துட்டு அதுவும் நல்லெண்ணெயே எடுத்துக்கலாங்க. நம்ம பாகற்காய் பொரிச்சோம்லங்க, அந்த நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், நல்லெண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்த அளவுக்கு கருகாப்பிலை இலையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா கரம் மசாலா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் எடுத்துக்கலாங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி எடுத்துக்கலாம். இந்த குழம்பு மிளகாத்தூள், சாம்பார் பொடி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் ஸ்பார்க் வீடியோவிலே இருக்குது. நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கில் கொடுக்குறோம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேவைப்பட்டதுன்னா. பாருங்கள், நல்லா இந்த மசாலா ஆட் பண்ணிடலாம். நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. நல்ல மசாலா எண்ணெயில் வதங்கினதுக்கு அப்புறமா நாம் இதில் அரைச்சி வச்சோம்லங்க மசாலா, அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வறுத்தோம்லங்க சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம், அந்த மசாலா நான் அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் மிக்ஸியை அலசின தண்ணி, அந்த தண்ணி கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாம் இதில் இன்னும் உப்பு ஆட் பண்ணல. ஸோ தேவையான அளவு உப்பை நம்ம ஆட் பண்ணி விட்டுறலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நாம் புளி தண்ணி எடுத்துக்கலாங்க. நான் பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி பாருங்கள், இந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியை நம்ம ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு நீங்கள் தண்ணி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். கிரேவி திக்க வேணுன்னா இப்படியே இருக்கட்டுங்க. ஒரு 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நல்லா உங்களுக்கு மசாலோட வாசனையில் கம கமன்னு நம்மளுக்கு நல்லா வாசனையாக இருக்குது. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நாம் பொரிச்சு வச்ச பாகற்காவை ஆட் பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப நேரம் வேக அவசியம் இருக்காது உங்களுக்கு, எண்ணெயில் பொரிச்சதுனால. பாருங்கள், நல்லா பாகற்காயை கலந்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். பாருங்கள், வாவ், நல்லா கம கமன் வாசனையோட நம்மளுக்கு பாகற்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாகவே இருக்கும், நல்லா இருக்குங்க. ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைகள் எல்லாமே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பராக தயாராகிடுச்சுங்க.
ஒயிட் ரைஸும் ரெடியாக இருக்குது, காரக்குழம்பும் நம்மளுக்கு தயாராகிடுச்சுங்க. ஒயிட் ரைஸு கூட வச்சு சாப்பிடையில அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதனோட டேஸ்ட்டை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியுங்க, சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நீங்களும் ஒரு முறை பாகற்காய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி காரக்குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாம் இன்னொரு புது ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி. பாய்.